வணக்கம். இன்னைக்கு திங்கள், அதாவது மண்டே மோட்டிவேஷன். நம்மை உற்சாகப்படுத்துகிற நாள். நமக்கு தெரியும், இன்னைக்கு மிகுந்த உற்சாகமாக நாம் பேச தொடங்குகிறோம். நீங்களும் கேட்க தொடங்குங்க. இன்றைக்கி என்ன சிறப்பு? திங்கள்ங்கிறது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். இந்த வைகாசி விசாகத்தின்றைக்கு வீரக்கடவுளாகிய, தமிழ் கடவுளாகிய, நமக்கான முதல் கடவுளாகிய முருகப்பெருமானை போற்றி வணங்கி நம்முடைய பணிகளை தொடங்குவோம். முருகா, நம்புறேன். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க, பரவாயில்ல. முருகன் என்பவன் வெறும் கடவுள் மட்டும் இல்லைங்க, அவன் இயற்கையினுடைய வடிவம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தொடங்குகிற இந்த நிலப்பிரிவுகளில் குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகப்பெருமான் தான். 2000 ஆண்டு பழைய இலக்கியங்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமானை தாங்க பாடுது. வீரத்திற்காகவே படைக்கப்பட்ட கடவுள். நம்ம வாழ்க்கையில சோதனை வர்றப்பெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வேதனையாக இருக்கப்ப அதுக்கான சில வழி வச்சுருக்கேன். அந்த வேலை இதெல்லாம் இல்லைங்க. உற்சாகமான வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இனிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கொள்ளணும். சித்திரை மேசராசியில் சூரியன் பிரவேசிக்க தொடங்குகிற போது வருஷம் பிறக்கிறது. வைகாசி முழு நிலவு நாள். தமிழகத்தில் நிலாக்காலமெல்லாம் விழாக்காலம் என்பது நம்முடைய கருத்து. அந்த 27 நட்சத்திரங்களில் 14வது நட்சத்திரமாக விளங்குகின்ற நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரம். இதிலே முருகப்பெருமான் தோன்றுகிறார். ஏன் தோன்றுகிறார் என்றால், தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக. சூரபத்மன் என்கின்ற மாயையின் மகன் என்ன செய்தான்? சிவபெருமானிடத்திலே தவம் செய்து வரம் பெற்றான். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டபோது, நான் இறப்பதாக இருந்தால் சிவனே, உன்னால் நான் மரணம் அடைய வேண்டும், நீ என்னை கொல்ல மாட்டேன், நான் உன் பக்தன் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கி வச்சிருந்தான். வாங்கி வச்சிருந்த வரத்தை வச்சு தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தான். இந்திரனை அடிமைப்படுத்தினான். இந்திராணியை ஓட வைத்தான். வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான். இதனால் எல்லோரும் சிவபெருமானிடத்தில் சென்று வேண்ட, அவர் மன்மதனை எரிப்பதற்காக நெற்றிக்கண்ணை திறந்தார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். பிறகு பார்வதி தேவியை மணக்கிறார். அதன் பிறகு அதே நெற்றிக்கண்ணில்தான், அந்த நெருப்பு பொறியில்தான் முருகப்பெருமான் தோன்றுகிறார். பாருங்கள், ஆக்க சக்தியும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வருகிற நெருப்புத்தான். அழிவு சக்தியும் அதுதான். அழிக்கும் ஆற்றலும் உண்டு, ஆக்கும் ஆற்றலும் உண்டு. அப்படி தோன்றிய எம்பெருமானை, அந்த நெருப்பு பொறிகளை ஒருங்கிணைத்தவர்கள் வருணனும் மற்ற தேவர்களும் அதை கங்கையிலே அதனுடைய குளிர்ச்சியாக்கி சரவண பொய்கையிலே கொண்டு வந்து கார்த்திகை பெண்கள் எடுத்துட்டு கொடுக்க, அந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்க, அந்த குழந்தைகளை ஒன்றாக்கினாள் சக்தி தேவி. தன் ஆற்றலை முருகப்பெருமானுக்கு வேலாக வழங்கினாள். வேல் கொடுத்தவள் சக்தி, வடிவம் கொடுத்தவர் எம்பெருமான் சிவபெருமான். இந்த உலகத்தில் ஆண்மகன் என்றால் முருகப்பெருமான் தான் ஆண்மகன் வாரியாசாமி சொல்லுவார். ஏன் தெரியுமா? சிவபெருமானிடத்திலே பிறந்தவர் இல்லையா? அதனால்தான் திருமாலிடத்திலே பிறந்த அந்த பிரம்மண மண்டையில கொட்டினாரு. அவனுக்கு சரியா ஞானம் இல்லை என்பதற்காக ஆண்மகனை அடித்தது அந்த இடத்துல தான். இந்த சூரபத்மனை அழிப்பதற்காக வீரபாகத்தேவரோடு சேர்ந்து திருச்செந்தூருக்கு வந்து 6 நாட்கள் தவம் இருந்து, அதுதான் சஷ்டி, தவம் இருந்து தீமையை வென்றார், நன்மையை செய்தார், தமிழ் கடவுளாக விளங்கினார். தமிழ் சங்கமே முதல் சங்கமா, அண்டமெல்லாம் அருணகிரிநாதருக்கு பாடும் ஆற்றலை தந்தார். ஔவையாரோடு தமிழோடு விளையாடினார். அதே போல தாய்மானவ சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தினார். வள்ளல் பெருமான் முருகனை பாடாத நாள் இல்லை. இப்படிப்பட்ட முருகப்பெருமான் வீரக்கடவுளாக
ஞானக்கடவுளாக வெற்றிவேல் வீரனாக விளங்குகின்றார். அவரை வணங்குகின்ற நாமும் மனதிலே உற்சாகத்தோடு செயல்படுவோம். தைப்பூசமாக இருந்தாலும் வைகாசி விசாகமாக இருந்தாலும் பக்த கோடி பெருமக்கள் முருகனை நோக்கி செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அவர்கள் சொல்லுகிற போது நம்முடைய செவிகள் குளிர்கின்றன. வேல் வீரத்தின் அடையாளம், உற்சாகத்தின் அடையாளம். முருகப்பெருமான் வீரத்தோடு மட்டுமில்லை, தந்தை தாய் பார்த்து வைத்த பெண்ணாகிய தெய்வானையும் மணந்தார். காதல் திருமணம் புரிந்து வள்ளியை மணந்தார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான்மொழி பேசும் முகமொன்று, கூர்மடியார்கள் வினை தீர்த்து முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளை என்று முருகப்பெருமானை வழிபடுவோம். அவருடைய வேல் நம்மை நோக்கி வரும். சுற்றி நில்லாதே பகைய போ, துள்ளி வருகிறது வேல் என்றால் பாரதி என்று சொன்னால் அந்த வேலின் வீரத்தோடும் வேகத்தோடும் முருகனின் அருளோடும் நாம் சாதனைகளை சாதித்து காட்டுவோம். எப்போதும் முருகப்பெருமான் நம்மோடு இருப்பார். வைகாசி விசாகத்திலே முருகனை காண செல்லுகின்ற பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம், வீரகோஷம் போடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மனத்தை உற்சாகப்படுத்துங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.